நீங்கள் பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்க பாருங்கள், லேட்டாக தான் எழுந்துப்பாங்க. செக் பண்ணி பாருங்களேன், லேட்டாக தான் இந்த காலைல 9 மணிக்கு 10 மணிக்கு எழுந்ததுல அந்த மேஷ ராசி அதிகமாக இருக்கும். ஏன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். இல்லை பார்க்குறவங்க நிறைய பேர் இப்போது நாட்டோடைய ராஜா லேட்டாக தான் இருந்துப்பார், பெட் காஃபி தான் குடிப்பார். புரியுதுங்களா? இப்போது ஒருத்தர் ஷிஃப்ட் வேலை செய்கிறாரு, 3 ஷிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அவர் காலைல 4:30 மணிக்கு வேலை, 5 மணிக்கு பஸ்ஸு வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் மேஷ ராசினா, சார் நீங்கள் சொன்ன கருத்து தப்புன்னு பதிவிடுவார். நான் சொல்கிற கருத்தோடைய உட்கருத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இயல்பை பார்க்கணும், இயல்பான ஒரு விஷயத்தை பார்க்கணும். சூரியனுக்கு உண்டான அனைத்து குணாதிசயங்களும் இருக்கும். இப்போ நீ எனக்கு காசு கூட தர வேணாம், 4 பேர் நிற்கிற இடத்துல என்னை எதுவும் சொல்லிட்டாரு. தன்மானம் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் துட்டு. நீ துட்டெல்லாம் எடுத்து போயிடு. என்னுடைய தன்மானம் தான். தன்மானத்தை எழுந்துட்டு எதையும் செய்ய மாட்டேன். சூரியன் எப்படி தன்மானத்தை இழப்பான்? நாட்டுக்கே நான் தான் என் ராஜா. நீ என்ன 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினா எனக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். 4 பேர் முன்னாடி ஒரு கௌரவமாக ஒரு வார்த்தை மட்டும் அப்படியே நீங்கள் சொல்லிட்டீங்க. மேஷராசியை காலிலே சுற்றி கிடப்பாங்க, உங்கள் காலடியிலே. பலவீனம்.